அவள் விழிகள் குளியலறை முழுவதும் ஓடியது. அவளை அழித்துக் கொள்ள குளியலறைக்குள் ஏதாவது இருக்கிறதா என்று அவள் தேடுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட சித்தார்த், அக்னி பிளீஸ் அவசரப்படாத, நான் வந்துட்டேன், வீட்டை நெருங்கிட்ட அக்னி, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் இருக்கேன். சித்தார்த் கூறிய அந்த வார்த்தைகள் அவள் செவியில் வந்து விழ வியப்போடு அவனை பார்த்தவளுக்கு தான் காரில் வந்து கொண்டிருப்பதை காண்பித்தான் சித்தார்த். ஆம், அவன் வீட்டை நெருங்கிவிட்டான். ஒரு 4-5 வீடு தள்ளி கார் வந்து கொண்டிருக்கிறது. பார்த்தல, பயப்படாத, நான் வந்துட்டேன், நான் உள்ள வந்து சேர்ற வரைக்கும் லைன்லயே இரு. இதற்கிடையில் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்து விட்டான் கதிர். சித்தோவன் கதவு உடைச்சிட்டான், உள்ள வந்துட்டான். அக்னி பயப்படாத, கொஞ்ச நேரம் அவனை எப்படியாவது சமாளிச்சுடு, நான் வந்துட்டேன். என்னடி, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஓ, உன் புருஷன் கிட்டயா? லைவா எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கானோ? வீடியோ கால் பண்ணிட்டு இருக்க போல, ரொம்ப வசதியா போச்சு. உன்னை நான் என்ன செய்ய போறேன்னு அவனும் லைவா பார்த்து ரசிக்கட்டும். அவளை எட்டி பிடித்து விட்டான் கதிர். சாந்தி முகூர்த்தத்துக்கு இந்த பாத்ரூம் வசதியா இல்லையே? ஓ, மறந்தே போயிட்டேன். சாந்தி முகூர்த்தத்துக்கு முன்னாடி தாலி கட்ட வேண்டாமா? உன் கழுத்துல இருக்கிற தாலிய அறுத்து தெரிஞ்சுட்டு புது தாலிய கட்டிடுறேன், புதுசா குடும்பம் நடத்தலாம். விடுறா. அவன் கையை அவள் தட்டி எறிய, அக்னி, இந்த நுண்டி காலை வச்சுட்டு என்கிட்ட இருந்து நீ ஓடவோ ஒளியவோ தப்பிக்கவோ முடியவே முடியாது. என் கையை இப்படி தட்டி விடுறதால எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. எனக்கு அதிகம் தொல்லை கொடுக்காம சமத்தா என் கூட வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா நோகாம பூ மாதிரி பாத்துக்கிறேன். முரண்டு பிடிச்ச அவ்வளவுதான், கசக்கி எரிஞ்சிடுவேன். அவள் கையை மீண்டும் எட்டி பிடித்தவன் அவளை இழுத்து கொண்டு வந்து படுக்கையில் தள்ளினான். அதன் பிறகு தன் பாக்கெட்டில் வைத்திருந்த தாலியை வெளியே எடுத்தவன் அவள் கழுத்தில் தொங்கும் தாலியை பிடித்தான். அவன் கையை அவள் தட்டி எறிய, அக்னி, நான் தான் உன்கிட்ட சொன்னேனே, என்கிட்ட போட்டி போட்டு உன்னால ஜெயிக்க முடியாது. மீண்டும் அவள் தாலியை அவன் பிடிக்க முயல அந்த தாலியை பிடித்து மார்புக்குள் மறைத்தாள் அக்னி. நீ செத்தடா, கோபமாக அவள் கத்த. செத்தேனா? அது எப்படி? ஓ, இந்த சினிமால அப்புறம் இந்த யூடியூப்ல எல்லாம் வர்ற ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை துரத்துவாங்க. கடைசியில அந்த பொண்ணு அவங்க கிட்ட சிக்கிடுவா. ஆனா அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சட்டுன்னு ஒரு பத்ரகாளி மாதிரி மாறி அவங்களை எல்லாம் கொலை பண்ணிடுவா. இது வெறும் கற்பனமா, நிஜத்துல இதெல்லாம் நடக்காது. பேசாம என் கூட வந்து படுத்தா அந்த சொர்க்கத்தையே காட்டுறேன். சித்தார்த்து கூட அதை உனக்கு காட்டி இருக்க மாட்டான் என்று கூறியவன் அவள் காலை எட்டி பிடிக்க அரை கதவு உடைப்படவும் சரியாக இருந்தது. அதிர்ச்சியோடு திரும்பி பார்த்த கதிர் கோபமாக அறைக்குள் வரும் சித்தார்த்தை கண்டு ஆடி போனான். பிறகு நடந்தது எல்லாம் தீபாவளி